குட் மார்னிங். வந்துட்டாங்க. இனி பாப்பாவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தா ரிஹா குட் மார்னிங். ஒருத்தன் குட் மார்னிங் சொன்னா பதிலுக்கு நம்மளும் குட் மார்னிங் சொல்லணும். எழுந்துதான் ஃபோனை கையில் எடுத்து வச்சிருக்கியா? வா எழுந்துறீங்க, போதும் உறங்கினது. எழுந்துறீங்கடி. வாங்க ப்ரஷ் பண்ணுவோமா? வாங்க அண்ணே குட் மார்னிங். குட் மார்னிங் ரிஹா குட் மார்னிங். குட் மார்னிங். ஹாய் சொல்லுங்க. ஹாய். ப்ரஷ் பண்ணலாம் போங்க. இந்தாங்க ப்ரஷ் பண்ணுங்க. எடுத்தாச்சு, பேஸ்ட் எடுத்தாச்சுடா. போதும், பேஸ்ட் போதும். ரிஹா என்ன வேணுமா சாப்பிட்றதுக்கா? தண்ணி தொட்டுக்கிறீ. சூப்பர். இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணலாமா? கேட்டுங்க. மூஞ்சி தொடச்சிங்களா? தண்ணி குடிங்க. இன்றைக்கி நம்ம ரிஹானா குட்டிக்கு தோசை தான் கொடுக்க போகிறோம். தோசை கூட அவியல் வச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாள். ஸோ அதனால தான் அவளுக்கு சட்னி ஒன்றும் பண்ணாமல் நான் மதியத்துக்கு வச்ச அவியலே அவளுக்கு தோசைக்கு கொடுக்கலான்னு பண்ணேன்னா ஃபஸ்ட்டு சாப்பிடுவாள். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்மிஷம் பண்ணி எப்படியோ சாப்பிட வச்சுருவேன். எப்படியோ காக்கா காட்டணும், அவளுக்கு கோழி காட்டணும், எல்லாத்தையும் காட்டி பயன்படுத்தி தான் சாப்பிடுவாள். பூச்சன்னு சொன்னால் நல்லா பயப்படுவாள். ஸோ அதனால் பூச்சை பேர் சொன்னாலே கோழியை கொன்னுன்னு சொல்கிறான். சாப்பிட்டா குட். இப்போ இடுப்பில் தூக்கி வைக்க முடியலைன்னு இறக்கி விட்டேன். இறக்கிட்டு சாப்பிட சொன்னால் சாப்பிடவே மாட்டான். ஓடி திரிவான். சாப்பாடை கொண்டு போனாலே எந்த பக்கம் ஓடுறா பாருங்க. ஃபுல்லாக இப்படி அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஓடி ஒரு வாய் வாங்க மாட்டாளே. கீழே இறக்கி விட்டால் இடுப்பில் வச்சு தூக்குனா தான் சாப்பிடுவாளே தவிர கீழே இறக்கி விட்டால் ஒரு வாய் வாங்க மாட்டான் சாப்பாடு. சாப்பாடு ஊட்டுறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. சாப்பிடுடி. பாட்டிக்கு நைட்டு எடுக்கக்கூடாது. பாட்டிக்கு நைட்டு எடுக்கக்கூடாது. இங்கே வா. ஹாய் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சூப்பர் குட் கேர்ள். இவ தோசை சாப்பிட்றாளோ சாப்பாடு சாப்பிட்றாளோ இந்த அவியெல்லாம் கொடுத்தா அந்த காயெல்லாம் பொறுக்கி அவளாவே சாப்பிட்றாள். அதனால் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஏன்னா சின்ன பிள்ளைங்க நிறைய காயெல்லாம் இப்போ சாப்பிட்றது இல்லையா. இவ கொஞ்சம் காய் சாப்பிட்றதுனால ஓகேவாக இருக்குது எனக்கு. பக்கம் பாதாள கிணறு. இப்படிதான் சாப்பிடும்போது தான் பாப்பா நல்லா விளையாடிக்கிட்டு இப்படி விளையாடிட்டு ஏமாற்றிக்கிட்டு சாப்பாடை கொண்டு வந்தாலே அப்படியே ஓடி ஒரே விளையாட்டு. அதுக்கப்புறம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாள். முடியல 8 மணி போல் நான் பால் எடுத்து கொடுக்குறது. சாப்பிட்டு ஒரு 1 hour கழித்து கொடுத்துட்டேன். ஏன்னா மதியம் வரைக்கும் அவ்வளோ ஒன்றும் சாப்பிட மாட்டாளோ. அதனால் ஒரு 10 மணிக்கு போல் பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வைட்டமின் சிரப் இன்னும் கொடுத்துட்டு தான் இருக்கும். அது கொஞ்சம் பாப்பாவுக்கு சத்து இல்லைன்னு சொன்னனால அது கொடுத்துட்டு தான் இருக்கும். டெய்லி ஒரு 5 ml வச்சு வைட்டமின் சிரப். தலையில் தேய்க்கணுமா? என்ன
தலையில் இடம் தேக்கணும் என்ன தேய்ச்சிருவோம் வாங்க என்ன வைக்கிறோம் பாக்க எண்ணெய் தேய்ச்சிட்டு அவங்க தாத்தா கிட்ட கொடுத்துட்டேன். அவள் இருக்கும்போது அவளுக்கு எதுவுமே ஃபுட்டு பண்ண என்னை பண்ண விட மாட்டா. ஸோ அதனால் நான் போய் அவளுக்கு கூறு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இதில் நான் பின் பண்ணுறேன், எல்லோரும் பாருங்கள். இப்போ குளிக்க போகிறா பாய் சொல்லு. குளிக்க போகிறாலாம் டாட்டா சொல்லிட்டோம் அவங்களுக்கெல்லாம். வச்சு பாப்பாவுக்கு கொடுத்துடலாம். பாப்பா குளிச்சுட்டு வந்துட்டாங்க. இனி பாப்பாவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா கூவரவு கஞ்சி கொடுக்குறோம். பாப்பாவோட டெய்லி மார்னிங் ரொட்டீன் வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும். இது எங்களோட ஃபஸ்ட்டு டாக்கிங் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய் பாய் மக்களே. தேங்க்யூ டு ஆல்.